பீகார் எலெக்ஷனை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்போ வந்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முத்தரப்பா சொல்கிறாரு, பாஜக சார்பாக அவர் பேசும்போது சொல்கிறாரு, இப்போ இருக்கிற மெகா கூட்டணி அவங்க உள்ள ஒற்றுமை இல்லை, இதன் காரணமாகவே அந்த கூட்டணி வந்து சரிஞ்சு போகும். அவங்களுடைய கனவு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் ஆகணுங்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள்லேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அது சரிஞ்சு போகும், அவங்களோட கனவு நிறைவேறாது அப்படிங்கிறார். நீங்கள் சொன்னீங்க ராகுல் காந்தி சில அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு, விட்டு கொடுத்து போய் நம்ம வெற்றி தான் முக்கியம் அப்படின்லாம் அவங்க காய் நகர்த்தப்படுது, எல்லாம் தேஜஸ்வியை முதல்வராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க, இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவர் இந்த மாதிரி சொல்றாரு. பிஜேபியினுடைய 2 கட்ட தலைவர்கள், இப்ப நீங்க கேட்ட மாதிரி அந்த கேள்வி கேட்ட முன்னாள் அமைச்சர் வந்து அகில இந்திய அளவில் அல்லது ஒன்றிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு அமைச்சர். ஆனா பீகார்ல எடுபடுவது யாருடைய குரல் தான்? பீகாரை சார்ந்த பிஜேபி தலைவர்கள், பீகாரை சார்ந்த லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது ஆர்ஜேடி அல்லது பிரசாந்த் கிஷோர், ராகுல் காந்தி எல்லாம் வந்தாலும் கூட பீகார்ல இருக்கக்கூடிய தலைமைக்கு ஒரு முக்கியமான கருத்தை இடத்தை கொடுப்பது பீகார் தேர்தல். இப்ப அவர் சொல்லுகின்ற நேரம் முந்தானேத்து, நேற்றைக்கும் இன்றைக்கும் பீகாரினுடைய களம் மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கு. என்ன சூடு பிடித்திருக்கு? அதாவது நிதிஷ்குமாருக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடம் சரியானதல்ல என்று குரல் கொடுப்பவர்கள் பிஜேபி. எந்த பிஜேபி? ஒன்றிய பிஜேபி அல்ல, பீகார்ல இருக்கக்கூடிய பிஜேபி. நம்முடைய லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்காதது ஒரு விவாதம் என்பது இருந்து அது சரி செய்யப்பட்டு விட்டது. வாபஸ் வாங்கல அப்படின்ற சப்ஜெக்ட் அதிகமா இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் சரி செய்யப்பட்டு விட்டன. இவையெல்லாம் வச்சு ஒரு கருத்து கணிப்பு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எடுக்கப்பட்டு அதுல சில செய்திகள் வெளியே வரும்போதுதான், நாம முதல் பேட்டி கொடுக்கும்போது நிதிஷ்குமார் தான் தலைமை என்று அவங்க சொல்லல. ஆனா நேத்து நிதிஷ்குமாரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் தான் முதல்வர்னு சொன்னா இப்ப நிதிஷ்குமாரனுடைய கட்சியில பல ஆட்களுக்கு சீட்டு கிடைக்கல. எனக்கு ஏன்டா அந்த சீட்டு கிடைக்கல, எனக்கு அந்த சீட்டு வேணும்ன்ற ஆசை நிதிஷ்குமார் கட்சிக்கு அதிகமாகி போச்சு. அவங்க ஒரு 16 பேரை அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு உடனே நேரா நிதிஷ்குமார் கிட்ட வந்து அவங்க பிஜேபிக்கு போகாம, அதாவது பிஜேபிக்கு போய் அவங்கள மதிக்கலன்ற சூழல்ல நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நிதிஷ்குமார் அந்த 16 பேரை தன்னுடைய பட்டியலில் இருந்து எடுத்துறாரு. அவங்க எல்லாம் யாருன்னா முன்னாள் அமைச்சர்கள், ஒரு பீரியடு எம்எல்ஏவா இருந்தவர்கள், பரபரப்பாக அந்த பகுதியில வலம் வந்தவர்கள் நிதிஷ்குமாரோட.